ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சேர் சமையல். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து புதுப்பட்டியில் அருமனூருங்கிற ஒரு இடம். அந்த அருமனூரில் ஆற்றுக்காலுன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி தண்ணி விடுற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திறந்து விட்டுருக்காங்க தண்ணியை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளும் சரி அந்த மாதிரி பிள்ளைகளும் ஆசைப்பட்டாங்க. சரி நம்மளும் அங்கே போய் ஒரு மீன் ஏதாவது பொரித்து சாப்பிட்டு அதை என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் கிளம்புனாங்க. அதில் மீன் எல்லாமே 3 கல்லை போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இதாக செட் பண்ணியாச்சு. மீனை கழுவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஆற்றுல அந்த வாஷ் பண்ணுறது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. காற்றோட்டமாக அப்படியே வந்து அந்த ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, அதோட வந்து சரி மிளகாப்பொடி எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த நாகூருக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப வருஷமாச்சு, ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாகூரில் தான் வந்து வேன் விட்டு இறங்கினோடனே இந்த முடி எடுத்து காது ஊற்றுவாங்கள்ல அப்போங்களாம். அப்போ வேனை விட்டு இறங்கினோடனே போய் ஃப்ரெஷ்ஷாக கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை வாஷ் பண்ணி அதை வந்து சமைப்பாங்க. ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபீல் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீல் வந்து எனக்கு வந்துச்சு. இப்போ வந்து பூண்டு அது தட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகலை அந்த இதை, அதனால் ஒரு கல்லை வாஷ் பண்ணி பூண்டு தட்டியாச்சு. சோம்பும் அதே மாதிரியே சோம்பையும் கொஞ்சம் இடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, நான் இது இடிப்படவே இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இடிப்பட்டுருச்சு. அதோட மிளகு கொஞ்சம் இடிச்சுக்கலான்னு, ஆனால் மிளகு தூள் வந்து இருந்துச்சு, பொடியே இருந்தனால சரி மிளகு பொடியை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே கலந்து சரி மீனில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. வறுக்கிற மீன் இருக்குங்களா, அதோட வாசனையே ஒரு மாதிரி இடித்தது வாசனையே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதோட போட்டு ஒரு கலக்குனா செம்மையான ஒரு ஃபீல். அதுக்குள்ளேயும் இது செய்கிறதுக்குள்ளேயும் இங்கிட்டு ஒரு கார் வந்துடுச்சு, அங்கிட்டு ஒரு கார் வந்துடுச்சு. அதெல்லாம் சமாளித்து எடுக்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும், அவ்வளோதான் நேரம் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கலக்கிறது அளவுக்கு மட்டும் ஊறினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பரட்டியாச்சு. ஆயிலும் ஊற்றியாச்சு. நல்லா பிள்ளைய வந்து இந்த குச்சி இதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து சருகு எல்லாம் எண்ணெயும் காஞ்சிடுச்சு. சரி மீனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை போடலாம் அப்படின்ட்டு போட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஓகே, சூப்பர், செம்ம. அந்த காத்தோட்டமான அந்த பிளேஸு, இந்த மாதிரி இதில் அடுப்பு கூட்டி இந்த இது பண்ணுறது செம்மையான ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் போயிருக்கலாம், ஆனால் வெயில் அது இதுன்னு இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக ஆக்குனதில் கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கூலாக இருந்துச்சு. சரி இந்த மீன் பொரியட்டும், அதுக்குள்ளேயும் பிள்ளையெல்லாம் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகலான்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. நம்மளும் அதே மாதிரி குளிச்சுட்டு வந்தால் சாப்பிட்ணும் அப்படியே சூடாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் குளிக்கலான்ட்டு நல்லா கொஞ்சம் எரிச்சு விட்டு கொஞ்சம் திருப்பி விட்டு மீனை வந்து கொஞ்சம் பொரிஞ்சு திருப்பி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் இருக்குது. நல்ல ஸ்மெல்லுங்க. அந்த பூண்டு, அந்த சோம்பு, அந்த மிளகோட இது, அந்த வாசனை
அந்த பூண்டோட வாசனையோடு சேர்ந்து அந்த வாசனை செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீனோட டேஸ்ட்டு. அதனால் வந்து அப்படியே பெரட்டி விட்டாச்சு. இந்த சும்மா இந்த அந்த இந்த இதுக்கு போகிறத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இருக்குல்லங்க. இதோட இதே வந்து நல்லாயிருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கும் போது. அதோட சரி போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம், கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சரி எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்துருச்சு, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரியே வந்து ஒரு சிக்கன் குழம்பு, புரோட்டா இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையோடு தான் இருந்துச்சு. கட்டிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்களாம்மா இங்கேலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆமாம் இப்படி செய்கிறது. எல்லோரும் போகிறவங்க வரவங்களாம் நின்று பார்த்துட்டு போனாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு நான் குளிச்சுட்டு தான் ஈரத்தோடு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஈரத்தோடு அந்த சுட சுட மீனை சாப்பிட்ற அப்பா செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த டேஸ்ட்டோடு அந்த இது அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுன்னா வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாக்களில் இந்த மாதிரி ஒரு ரசனையோடு நல்லா இருக்குது. சரி ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.